இந்த vlogல நம்ம கோயம்பேடு மார்க்கெட் போகிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து 1 kg வந்து நான் வந்து 20 rupees வாங்கினேன். கோயம்பேடு மார்க்கெட்டில் 20 rupeesக்கு நான் 1 kg வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து எனக்கு வந்து ஸ்வீட் கார்ன் பிடிக்கும். ஸோ அதனால வந்து நான் ஸ்வீட் கார்ன் ரெகுலராக சாப்பிடுவேன். இதில் வந்து ரிச் இன் ஃபைபர். ஸோ அதனால நான் இது என்ன காஸ்ட்டுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இது 1 kg 50 rupees. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 1 kg வந்து 75 அண்ட் சம்டைம்ஸ் 90 rupeesக்குலாம் நான் இதை வாங்கியிருக்கேன் 1 kg. ஸோ இது வந்து நான் 1 kg 50 rupees ரெண்டு 50 rupees வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா 1 கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து 1/2 kg 1/4 கிலோ போதும், எனக்கு 1/2 kg பச்சை மிளகா கூட எனக்கு வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோலாம் இல்லைப்பா, நீ வந்து 1/2 கிலோ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மினிமமாகவே எல்லா கடையிலையும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kg வாங்கியிருக்கேன். 1/2 kg பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். கொஞ்சம் நிறையவே வந்திருக்கு. இது வந்து நான் யூஸ் பண்ணி முடிக்கிற அளவுக்கு நான் சமைக்கணும். அப்படி இல்லைன்னா நான் இதை தீக்கணும் அப்படின்னா நான் நிறைய காரம் சாப்பிடணும். அந்த மாதிரி வாங்கியிருக்கு. பிகாஸ் 1/2 kg பச்சை மிளகா வந்து எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான்லாம் வந்து வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பக்கத்தில் கடைக்கு போயிட்டு 10 ரூபாய்க்கு அப்படிலாம் பச்சை மிளகா வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து டோட்டலாக இவ்வளோ பச்சை மிளகா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ 25 ரூபாய்க்கு இவ்வளோ பச்சை மிளகா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 kg வந்து எவ்வளோ பெரிய வெங்காயம் 25 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா 25 rupees. பட் ஒரு சில வெங்காயம் வந்து மாறி மாறி தான் இருக்கு. வெங்காயத்தோட சைஸ் இதே வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் குட்டியா இருக்கு. அது வந்து 30 சம்திங் சொன்னாங்க. ஸோ நான் வந்து இந்த வெங்காயம் வாங்கியிருக்கிறது வந்து 25 rupees தான். இதுக்கும் கம்மியா 20 rupeesக்கே 1 kg வெங்காயம்லாம் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் நல்லா இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் அது சூஸ் பண்ணல. அண்ட் முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா இது வந்து 20 ரூபா. இந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு. 4 முருங்கைக்காய். அப்போ பார்த்தீங்கன்னா 1 வந்து 5 ரூபா அந்த மாதிரி கணக்கு. தேங்காய், முக்கியமாக தேங்காய், எவ்வளோ தேங்காய் வந்து இங்கெல்லாம் வாங்கினேன்னா இந்த மாதிரியான குட்டி குட்டி தேங்காவே வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா 50 ரூபா, சம்டைம்ஸ் 55 ரூபா 60 ரூபாய்க்குலாம் இங்கே தேங்காய் விற்கிறாங்க. ஆனால் இது 2 தேங்காய் 1 kg தேங்காய் வந்து 50 ரூபா கோயம்பேடு மார்க்கெட்டில். ஸோ இது வந்து எனக்கு மோஸ்ட்லி எல்லாமே பெனிஃபிட் தான். இதில் பெனிஃபிட் வந்து ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விசிபிளாக தெரியறது வந்து இதுதான். தேங்காய் வந்து இங்கே ஒரு தேங்காவே 65 ரூபா, நான் 2 தேங்காய் 50 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. அதுவுமே ரொம்ப நல்ல சைஸ்ல இருக்கு. நல்ல ரவுண்டா குண்டா, கொஞ்சம் ரொம்ப பெருசு இல்லை பட் ரொம்ப குட்டியும் இல்லை. ஆனால் இங்கெல்லாம் ரொம்ப குட்டி தேங்காவே வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா 50 ரூபா வைக்கிறாங்க. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல ஆவரேஜான சைஸ்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 2 சேர்த்து 50 ரூபா. சோயா சங்க்ஸ் நான் வந்து இது வந்து சாப்பிடுவேன். இது வந்து சோயா சங்க்ஸ் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப ரிச்சு. இது வந்து 1/2 kg 50 ரூபா. இது வந்து இங்க பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம பேக்கெட்ல வாங்கினாலோ இல்ல இங்க எங்கேயோ கடையில லூஸ் வாங்கினாலோ ஆப்வியஸ்லி ரிலையன்ஸ் ஸ்மார்ட் அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து கிரே சூப்பர் மார்க்கெட்ல அந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட்லாம் லூஸ்ல இருக்கும். ஸோ அங்கத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மி. 1/2 கிலோ 50 ரூபா தான் இது நான் வாங்கியிருக்கேன். இது 50 ரூபா. அப்புறம் இதோட பில்லு வந்து நான் போட்டோ எடுத்திருக்கேன். இது வெள்ளை சுண்டல், அப்புறம் கருப்பு சுண்டல், அப்புறம் பச்சை பட்டாணி 1/2 கிலோ. ஸோ இதெல்லாமே 1/2 கிலோ 1/2 kg வாங்கிட்டு வந்திருக்கேன். வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், அப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் சோயா சாஸ். இது 4 சேர்த்து 200 ரூபாய் தான். 30 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புதினா கொத்தமல்லி கட்டு அப்புறம் கருவேப்பிலை மொத்தமாக 3 சேர்த்து 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து இங்கேயுமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கட்டு தான் கிடைக்கும். இங்கே வந்து 10 ரூபா 15 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். ஒரு 5 ரூபா அப்படிதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த புதினா கொத்தமல்லிலாம். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, வெண்டைக்காய் இது 3மே சேர்த்து எவ்வளோ ஆச்சு எனக்கு 120 rupees. கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kg 30 rupees வாங்கியிருக்கேன். பீன்ஸும் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்து கொஞ்சம் அங்கே வந்து
ஓவராலாக வந்து 1 கேஜி அப்படி தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பீன்ஸ் எனக்கு சரியா ஞாபகம் மாட்டேங்குது, சாரி. ஆனால் கேரட் 1/2 கிலோ, பீன்ஸ் 1/2 கிலோ, அதே மாதிரி வெண்டைக்காவும் 1/2 கிலோ. இது மூணுமே 1/2 கிலோவுக்கு நான் 120 ரூபாய்க்கு வந்திருக்கேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் இல்லை அந்த மாதிரி வருது. டிவைட் பண்ணால் 3ஆக டிவைட் பண்ணால் 120 ருபீஸை. பட் நான் கேரட் 30 ருபீஸ் தான் வாங்கினேன் ½ கேஜி. ஸோ அப்போ வந்து அதில் வந்து ஏதோ 35 அந்த மாதிரி சம்திங் வருது, இல்லை 45 அந்த மாதிரி வருது. சின்ன வெங்காயம் வந்து இது வந்து ½ கேஜி தான் வாங்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் தான். 1/2 கிலோ 30 ரூபா தான் வாங்கியிருக்கேன். நெல்லிக்காய் வந்து 800 கிராம்ஸ். இந்த ஒரு பேக்கெட் வந்து 800 கிராம்ஸ். நெல்லிக்காய் வந்து எவ்வளோ? 50 ரூபா. 50 ரூபாய்க்கு 800 கிராம்ஸ். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தி. நெல்லிக்காய் கொஞ்சம் பெரிய பெரிய நெல்லிக்காய் இது. அப்புறம் ஆப்பிள். இது வந்து கொஞ்சம் நல்ல ஆப்பிளாகவே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சாங்க ஆப்பிளோட ரேட்டு. பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ஃப்ரூட் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டாக வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ள போக ஆரம்பிச்சிட்டேன். உள்ள போனா 230 ரூபா, 240 ரூபா. ஒரு கடையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. 250 ரூபாயிலேருந்து ரேட் ஆரம்பிச்சு உள்ள போக ரேட் நல்லா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பாருங்க, ஆப்பிள் நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷா. இது வந்து இந்த ஆப்பிள் வந்து நான் வந்து 1 கேஜியாக தான் வாங்கியிருக்கேன். 1 கேஜி 180 ருபீஸ் வாங்கியிருக்கேன். இன்னும் உள்ள போக கொஞ்சம் நல்ல ஆப்பிளாக இருந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. எந்த டேமேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா நீட்டாக இருக்கு. இந்த ஆப்பிள் வந்து 180 ருபீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நல்ல ரேட் கம்மி. ஏன்னா ஆப்பிள் இங்கே பல கடையிலாம் போய் பார்த்தா கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். அதான் லாஸ்ட்டு ஆரஞ்சு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக பெரிய ஆரஞ்சாக இருந்துச்சு. இந்த ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? இது 150 ருபீஸ். 1 கேஜி 150 ருபீஸ் வாங்கியிருக்கேன். நல்லா கலராக இருந்துச்சு, நல்லா ஆரஞ்சு. ஸோ இது 1 கேஜி வாங்கியிருக்கேன். இது வந்து 150 ருபீஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் டோட்டல் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா 910 ருபீஸ் வந்திருக்கு. 910 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன். ஸோ சோயா சங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1/2 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இதுலயே வந்து நிறைய நான் வந்து அங்கே போய் ஃபர்ஸ்ட் இந்த ரேட்டு கேட்ட உடனே எனக்கு பயங்கர ஷாக்கு. 50 ரூபாய்க்கு 1/2 கிலோவா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே நான் அதை வாங்கிட்டேன். தேங்காயோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து லிட்டரலி எனக்கு வந்து பாதிக்கு பாதி ரேட் கம்மியாக இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேயே எங்கேயாவது இத்தனை நாள் மாசம் வாங்கிட்டு இருந்திருக்கேன். இங்கே இன்னைக்கும் போய் வாங்கியிருந்தேன் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக வாங்கியிருந்தேன் எனக்கு எப்படியும் ஒரு 1800 ஆர் நியர்லி 2000 அவ்வளோ ஆயிருக்கும். பட் இன்னைக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 900லேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு. 900 நான் எனக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டேன். இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு 10-15 டேஸ்க்கே தேவைப்படும். 10-15 டேஸ்க்கே நான் இதை வச்சு எல்லாமே யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் வாங்கின விஷயம். கோயம்பேடு மார்க்கெட் போனது எல்லாமே வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.